குயிக்கா ஒரு ராஜ்மா மசாலா எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ராஜ்மாவ ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி, 2 வெங்காயம், அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இத அரைச்சு நம்ம ஒரு பேஸ்ட் குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதுல உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்துட்டு இப்போ 2 நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த மசாலா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இந்த வதங்கின மசாலாவோட நம்ம ஊற வச்சிருக்க ராஜ்மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா 5 to 6 விசில் வச்சுட்டு இப்போ விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டீம் எடுத்துட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பரா ஒரு கிரேவி ரெடி ஆயிடும். கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.